கொஞ்சம் கூட சர்க்கரையும் க்ரீமும் எதுவுமே சேர்க்காம ஒரு பக்காவான சாக்லேட் குல்ஃபி பார்க்கலாம். பேரிச்சம்பழம் ஒரு 6-7 போல் விதையை நீக்கிட்டு எடுத்துக்கோங்க. சுடு தண்ணியில் தான் நம்ம சேர்க்கணும். ஒரு 6 போல் முந்திரி பருப்பு, 6 போல் பாதாம் பருப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இதை ஊற வச்சதுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த தண்ணியோடு சேர்த்தே நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 லிட்டர் பாலில் நல்லா காய்ச்சினதுமே இந்த அரைச்ச விழுதையும் இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போல் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கட்டி இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வந்ததுமே நம்ம 2 டீஸ்பூன் போல் கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். கோதுமை மாவு சேர்க்கும் போது நல்ல திக்னஸ் கொடுக்கும், நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். வாசனைக்கு கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திக்னஸ் வந்ததுக்கப்புறமேட்டா நம்ம ஸ்வீட்னஸ்க்கு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஹனி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆறணும். கொஞ்ச நேரத்துக்கு நல்லா ஆற விட்டதுக்கப்புறமேட்டா நீங்கள் மோல்டில் இல்லை டிஃபன் பாக்ஸில் கூட ஊற்றி வச்சுக்கலாம். நீங்கள் எந்த மோல்டில் ஊற்றுறீங்களோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஊற்றிட்டு ஒரு 8 ஹவர்ஸ் இல்லை 10 ஹவர்ஸ் போல் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாலே போதும். நல்லா சூப்பராக இருக்கும். ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். இப்போ மிச்சம் உள்ளதை நம்ம ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு நல்ல டைட்டான கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக ஃப்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். 8 ஹவர்ஸ் இல்லை 10 ஹவர்ஸ் கழிச்சு மோல்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாம். ஹெல்த்தியானது தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.